السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அதில் நேற்றைய தினம் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்த அந்த நிகழ்வுகளை பார்த்தோம். மதீனாவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வந்ததற்கு பிறகு மதீனாவில் 3 விதமான மக்கள் வாழ்ந்து வந்தார்கள் என்பதையும் நாம் படித்தோம். முதல் கூட்டத்தார்கள் முஷ்ரிக்குகள். அதுவரை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத முஷ்ரிக்குகள் ஒரு பிரிவு. மற்றொரு பிரிவு அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள். மூன்றாவது பிரிவு யூதர்கள் என்ற 3 கூட்டத்தார்கள் மதீனாவில் வாழ்ந்து வந்தார்கள். மதீனாவை பொறுத்தவரை யத்ரிப் என்கின்ற பெயரை கொண்டு அழைக்கப்பட்ட அந்த நகரம் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அவருடைய வருகைக்கு பிறகு மதீனத்துர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பட்டினம் கிடைக்காமல் போனது. இதனால் அவருக்கு ஒரு கோபம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல் இருந்தது. அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருகிறார்கள். வந்த நேரத்தில் எல்லோரும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாகனத்தினுடைய கயிறை பிடித்துக் கொண்டு, நீங்க எங்க வீட்டுல தான் தங்கணும், மதீனாவிலேயே சிறந்த வீடு எங்க வீடு தான், நீங்க வந்து தங்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் போட்டி போறாங்க. குறிப்பா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய்மாமன் குடும்பம் நஜ்ஜார் என்கிற அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் இன்னும் போட்டி போனாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அந்த வாகனத்தை விட்டுருங்க, அதுக்கு இப்ப அல்லாஹ்விடமிருந்து வஹி வருது, அந்த ஒட்டகத்திற்கு அது பணிக்கப்பட்டுள்ளது, அல்லாஹ்விடமிருந்து அதற்கு வஹி வருகிறது, அதை நீங்க விட்டு விடுங்கள். அப்ப அந்த ஒட்டகம் என்ன பண்ணுது அப்படின்னா, கொஞ்சம் தூரம் நடந்து போய் ஒரு இடத்துல உட்காரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தை விட்டு இறங்கவில்லை. மீண்டும் அந்த ஒட்டகம் எழுந்து அது எந்த திசையில் இருந்து வந்ததோ அதே திசைக்கு சென்று மீண்டும் அது எங்கே அமர்ந்ததோ அங்கேயே போய் அமர்ந்து விடுகிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த இடத்தில் தான் ஒரு இல்லம், ஒரு இடம் அமைய இருக்கிறது, ஒரு இறை இல்லம் அமைய இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதுக்கப்புறம் அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ரசூலுல்லாஹ்வுடைய பொருட்கள், ரசூலுல்லாஹ்வுடைய சாமான் என்ன பண்ணிட்டாரு, தூக்கிட்டு போயிட்டாரு. அதே நேரத்தில் அஸ்ஸாத் இப்னு சுராரா என்ன பண்ணிட்டாரு, ஒட்டகத்தை அலங்கரிச்சுக்கிட்டு அவர் போயிட்டாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவருடைய பொருட்கள் எங்கே இருக்கிறதோ அவரும் அங்கே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டுக்கு போறாங்க. போய் எல்லாம் தயார் நிலையில இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே அபூ அய்யூப் அல் அன்சாரி சொல்றாங்க, எல்லாம் தயார் நிலையில வச்சிருங்க, வரக்கத் பொருந்திய நீங்கள் உள்ளே வந்தா போதும் அப்படின்னு அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்குறாங்க. இதற்கு பிறகு அங்கே சஹாபாக்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பு ஒத்துக்காம போயிடும். மதீனாவுக்கு வந்த உடனே பொதுவா நமக்கே இருக்கிற ஒண்ணுதான், ஒரு ஊர் விட்டு ஒரு ஊர்
அவர்களுக்கு காய்ச்சல் ஏற்படுகிறது. எந்த அளவுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு முறை தன்னுடைய தந்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள சந்திக்க போறாங்க. அவங்களுக்கும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கடுமையான காய்ச்சல். அப்ப போய் நலம் விசாரிக்கும் போது சொல்றாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒவ்வொரு மனிதனும் தன் குடும்பத்தாருடன் இருக்க நானோ என்னுடைய மரணத்தை என்னுடைய செருப்பின் வாரை விட நான் சமீபத்தில் பார்க்கிறேன். மரணத்தை செருப்பினுடைய வாரை விட சமீபத்தில் நான் பார்க்கிறேன். அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு நோய், நம்ம மௌத்தாயிருமோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கான அந்த நோய் இருக்கு. அதே நேரத்தில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு புலம்பிக் கொண்டிருக்காங்க, நான் இங்க இருக்க வேண்டாமா, நான் மக்கள் ஏதோ ஒரு இடத்துல இருக்க வேண்டாமா, நான் ஏன் இங்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு புலம்புறாங்க. யாருக்குமே அந்த நோய் ஒத்துக்கல. அப்பதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நடந்த இந்த விஷயங்களை போய் ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றார், இறைவா இந்த ஷைபா பின் ரபியா, உத்பா பின் ரபியா, உபையா பின் கலஃப் இந்த மூன்று கொடுங்கோலர்களும் எப்படி எங்களுடைய ஊரை விட்டு துரத்தினார்களோ, எப்படி எங்களை வெளியேற்றினார்களோ, இறைவா உன்னுடைய அருளில் இருந்து அவரை நீ தூரமாக்கி விடு, உன்னுடைய அருளில் இருந்து இவரை நீ தூரமாக்கி விடு, மதீனாவை எங்களுக்கு விரும்பக்கூடிய ஒரு பூமியாக நீ ஆக்கி முடியாதா, மதீனா எப்படி எங்களுக்கு விரும்பக்கூடியதாக இருந்ததோ அதே போல நீ மதீனாவை ஆக்கி கொடு, என்னுடைய உணவில் நீ பரக்கத்தை ஏற்படுத்தியாவா, அதே நேரத்தில் இந்த நோயை மதீனாவில் இருந்து எடுத்து ஜுஹ்ஃபா என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு நீ மாற்றி விடியாதா அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேக்குறாங்க. கடுமையான அந்த நேரத்தில் நோய். அப்ப அல்லாஹ் என்ன பண்றான், இந்த துஆவை அங்கீகரித்துக் கொள்கிறான். அங்கீகரித்ததை எப்படி அல்லாஹ் காட்டுறானா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலே ஒரு கருப்பு நிற பெண்மணி தலைவிரித்து ஒரு மாதிரி ஒரு தலைவிரித்து கோலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, ஒரு கருப்பு பெண்மணி மதீனாவில் இருந்து ஜுஹ்ஃபாக்கு போற மாதிரி ஒரு காட்சியை அல்லாஹ் கனவுல. அதுக்கு அர்த்தம் என்னடா, நோயை அல்லாஹ் விரட்டி விட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ் கனவின் மூலமாக சொல்றா. மதீனால எல்லாரும் சுகமடைஞ்சிடும், எல்லாரும் உடம்பு சரியா இருந்தவங்க எல்லாரும் உடம்பு சரியா. இதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா, நம்ம இப்ப மதீனாவுக்கு வந்து ஒரு சாம்ராஜ்யத்தை உண்டாக்கணும், ஒரு சமூகத்தை கட்டமைக்கணும் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கு மிக முக்கியமானது மஸ்ஜித் நபவியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுறாங்க. அந்த இரண்டு அனாதைகளுக்கு சொந்தமான இடத்தை அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடம் கொடுத்து அந்த இடத்தை வாங்கி அங்கே இருந்த சில கபறுகள் இருந்துச்சு. அதை ரசூலுல்லாஹ் தோண்டி இன்னொரு இடத்துல அடக்கிட்டு அங்கே இருந்த சில மரங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்டி அதை இன்னொரு இடத்தில் அதை நட்டு வைத்து விட்டு அந்த இடத்தை தரமட்டமாக்கி அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியை கட்டுறாங்க. அந்த மஸ்ஜித் நபவியை கட்டும் போது சஹாபாக்களோடு சேர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கல்லையும் மண்ணையும் சுமந்து உற்சாகத்தோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்க, அதை கட்டுறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா சஹாபாக்களை உற்சாகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பைத்தை பாடுறாங்க, சில வரிகளை பாடுறாங்க. என்னன்னா, இறைவா மறுமை வாழ்வை தவிர வேறு வாழ்வு இல்லை எங்களுக்கு, இவன் நோக்கம் அதுதான். அன்சாரிகளுக்கு முஹாஜிரை நீ மன்னிப்பாயாக. அதே நேரத்தில் இந்த சுமை கைபருடைய சுமை அல்ல, எங்கள் இறைவன் மீது ஆணையாக இது நன்மையான ஒரு காரியம், தூய்மையான ஒரு காரியம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உற்சாகம் ஊட்டும் அளவுக்கு அந்த வரிகளை பாடுறாங்க. இதை கேட்ட சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் உற்சாகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பதில் வரி பார்ப்பாங்க. நபி பணி செய்ய நாம் அமர்ந்தான், நபி பணி செய்யுமாறு எங்களுக்கு சொல்லப்பட்டால் அது வழிகட்ட செயலோ, அது நல்ல செயல்தானே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடத்துக்கு ஒரு இப்படி பாடி உற்சாகத்தோடு அந்த மஸ்ஜித் நபவி கட்டி முடிக்கப்படுகிறது. கல்லாலையும் மண்ணாலையும் கட்டி முடிக்கப்படுகிறது. மேலே மரத்தினுடைய கீற்றுகளை கொண்டு முகடுகள் அமைக்கப்படுகின்றன, மரங்களை கொண்டு தூண்கள் அமைக்கப்படுகின்றன. அப்ப மஸ்ஜித் நபவி முழுமையாக கட்டி முடித்ததற்கு பிறகு ஒரு பள்ளிவாசலாக மட்டும் இல்லாமல் அதே நேரத்தில் ஒரு தஅவா சென்டராக, நல்ல விஷயங்களை பேசக்கூடிய ஒரு இடமாக, அதே நேரத்தில் பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு இடமாக மஸ்ஜித் நபவி கட்டி முடிக்கப்படுகிறது. மஸ்ஜித் நபவியுடைய ஓரங்களில் சில அறைகள் கட்டப்படுகிறது. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களுக்காக கட்டப்பட்ட அந்த அறை. அதை கட்டி முடிந்ததற்கு பிறகு அபூ அய்யூப் அன்சாரி அவருடைய வீட்டில இருந்து ரசூலுல்லாஹ் ஷிஃப்ட் ஆகிறாங்க இந்த அறை. மஸ்ஜித் நபவியை கட்டி முடிச்ச உடனே இப்போ தொழுகைக்கு மக்கள் அழைக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா வரும். தொழுகைக்கு மக்கள் எப்படி அழைக்கிறது? அப்போ ஒரு டிஸ்கஷன் போகுது, என்ன செய்யலாம்? அப்ப பலரும் ஒவ்வொரு ஐடியா கொடுக்குறாங்க. ஒருத்தர் சொல்றாரு நம்ம சங்கு ஊதலாம், இன்னொருத்தர் சொல்றாரு நம்ம கொட்டு அடிக்கலாம்,
வைக்கலாம். இன்னொருத்தர் சொல்றாரு மஜூசிகள் மாதிரி நெருப்பு வணங்கிகள் மாதிரி நம்ம நெருப்பை கொளுத்தி விடுவோம், அந்த நெருப்பை பார்த்து எல்லாரும் துணைக்கு வந்துருவாங்க அப்படின்னு எல்லாரும் ஒரு டிஸ்கஷன் சொல்றாங்க. ஆனா எதுவும் அந்த இடத்துல முடிவு செய்யப்படாது. அந்த நாள் அப்படியே கலந்து போயிடும் எல்லாரும். அடுத்த நாள் அப்துல்லா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு இவர் என்ன பண்றாரு, ரசூலுல்லாஹ் ஓடி வராரு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நான் ஒரு கனவை பார்த்தேன். அந்த கனவில் ஒரு மனிதர் வந்து வாங்கியுடைய அந்த வரிகளை எனக்கு கற்றுக் கொடுத்தார். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற அந்த வரிகளை ஒருவர் கற்றுக் கொடுத்தார் என்று சொன்ன உடனே இது நல்ல வரிகளா இருக்கு அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை அங்கீகரித்துக் கொண்டு ஒரு கருப்பு நிற அடிமை, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இஸ்லாம் ஜாதியை அதே நேரத்தில் வெள்ளையா கருப்பரா என்கின்ற இந்த இனவாதத்தை எப்படி காலுக்கு கீழ் போட்டு விதித்தது என்பது ஒரு சான்று. இத்தனையோ உயர்ந்த சஹாபாக்கள் இருந்தார், எத்தனையோ உயர்ந்த நபித்தோழர்கள் இருந்தார். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுத்தது பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவருடைய குரல் மிகவும் ரொம்ப ஒரு போல்டான ஒரு குரல். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் எழுந்து வாங்க சொல்லுங்கள் பிலாலே என்று சொன்னவுடன் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வாங்க சொல்றாங்க. இதை கேட்ட உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வந்தார். அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வின் சத்தியமாக இதே வசனங்களை தான் நானும் என் கனவில் கண்டேன், இதே வாசகங்களை தான் நான் கண்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பாங்கு அப்போதுதான் முதலாக அதான் முதலாக அப்போதுதான் தோற்று வைக்கப்படுகிறது. மஸ்ஜித் நபவி அமைந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சகோதரத்துவ ஒப்பந்தத்தை போடுறாங்க. ஏன் அப்படின்னா இந்த யூதர்கள் பற்றி நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த யூதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் இவர்களுக்கு எல்லாம் தெரியும், இவர்கள் அறிஞர்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நபின்றது உங்களுக்கு தெரியும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லதீன ஆதைனாஹுல் கிதாப், யாருக்கு நாம் இவ்வேதத்தை வழங்கினோமோ யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஹும், அவர்கள் அவர்களுடைய குழந்தைகளை அல்லது தந்தைகளை அவர்கள் எப்படி அறிவார்களோ அதை விட அவர்கள் இதை அறிவித்திருந்தார்கள். இந்த விஷயம் கிடையாது. அதில் ஒரு கூட்டம் அறிந்து கொண்டே இதை மறைத்தது அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதே போல இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுது வளர்த்தவர்கள் நபியே அவர்கள் ஒரு பொழுதும் பொருந்திக் கொள்ள மாட்டார்கள். எதுவரை என்றால் நீங்கள் யஹூதியாகவோ நஸ்ரானியாகவோ மாறும் வரை அவர்கள் உங்களை பொருந்திக் கொள்ள மாட்டார்கள். அப்போ யஹூதிகளை பொறுத்தவரை அறிஞர்களாக இருந்து அவர்களை மறுத்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் மதீனால இருந்துச்சு. அப்ப இந்த யஹூதிகளோடு நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஒப்பந்தத்தை போடணும். அதுக்கு முன்னாடி முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் இணைக்கணும். ஏன்னா ஒரு பெரிய கேப் இருக்கு ரெண்டு பேருக்கு மத்தியிலே. அன்சாரிகள் மதீனாவாசிகள், முஹாஜிர்கள் அங்கிருந்து இடம்பெயர்ந்து வந்தவர்கள். அப்ப இவங்க ரெண்டு பேரையும் நம்ம இணைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சகோதரத்துவ ஒப்பந்தத்தை போடுறாங்க. இதுல 90 நபர்கள் கலந்து கொள்றாங்க. அதாவது பாதிக்கு பாதி, 45 முஹாஜிர்கள் 45 அன்சாரி. அப்ப அதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சகோதரத்துவ ஒப்பந்தத்தை போட்ட உடனே எப்படி அந்த சட்டம் அமைக்கப்படுது அப்படின்னா, யார் இந்த சகோதரத்துவ ஒப்பந்தத்தில் இருக்காரோ அவருடைய மரணத்திற்கு பிறகு அவருடைய சொத்து எல்லாமே யார் சகோதரா இருக்காரோ அவருக்கு தான் அது பொருந்தும், அவருக்கு தான் உரிமை அப்படிங்கிற ஒரு சட்டம் ஏற்படும். பதிலுக்கு போற வரைக்கும் சட்டம் இருந்துச்சு. இப்ப நான் இன்னொருத்தர் சகோதரர் ஆகும்னா என்னுடைய சகோதரர் மரணித்து விட்டால் அவருடைய சொத்துக்கு நானே உரிமையாளர். உறவினர்களை விட நான் உறவினராக இல்லாட்டாலும் நான் உரிமையாளர் அப்படின்னு ஒரு சட்டம் இருந்துச்சு. அப்ப அல்லாஹ் என்ன பண்ணா, பதிலுக்கு போறதுக்கு பிறகு ஒரு வசனத்தை இறக்குறான், உலுல் அர்ஹாமி பஅதுஹும் அவ்லா பிபஅதின் ஃபீ கிதாபில்லாஹ், உறவினர்களே அதற்கு சொந்தமானவர்கள், அவர்களே அதற்கு சொந்தமாக முடியும், இரத்த பந்தங்கள் மட்டுமே அந்த அவர்களுக்கு வாரிசாக முடியும் என்கின்ற சட்டத்தை இறக்கி அல்லாஹ் என்ன பண்ணான், மாற்றி அமைச்சான். அப்ப இப்படி ஒவ்வொருத்தரா சகோதரத்துவ ஒப்பந்தம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டு முடிக்கிறாங்க. அந்த நேரத்துல ஒண்ணுதான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஸஅத் பின் ரபீஆ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் சகோதரராக ஆக்கினார். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் முஹாஜிர், ஸஅத் பின் ரபீஆ அன்சாரி, இருவரையும் சகோதரராக்கினார். ஆக்கின உடனே ஸஅத் பின் ரபீஆ என்ன பண்ணாரு, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் கூப்பிட்டு சொன்னாரு, என்னுடைய சகோதரரே எனக்கு வந்து 2 வீடு இருக்கு, உங்களுக்கு எந்த வீடு வேணும்னு சொல்லுங்க, நான் எழுதி கொடுத்துறேன். இதை விட ஒரு உயர்ந்த ஒரு விஷயம்டா, எனக்கு 2 மனைவிகள், என் 2 மனைவிகளில் நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ சொல்லுங்கள், நான் அவர்களை தலாக் விட்டு இத்தாவினுடைய காலம் முடிந்ததற்கு பிறகு உங்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்கிறேன் என்று இந்த அளவு சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தி
ஏற்படுத்தியவர்கள் முஹாஜிர்கள் அன்சாரிகள். யார் இந்த மனசு? இன்னைக்கும் நம்ம சகோதரர்கள் சொல்றோம், நம்ம சகோதரர்கள் நம்ம பேசுறோம், அவங்க முகமத்தை நம்ம வந்து பரிமாறி கொள்றோம். ஆனா இந்த எக்ஸ்டெண்டுக்கு யாராவது போகலாம் அப்படிங்கிறத இது வெளிப்படுது. அப்ப அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொன்னாங்க, அதெல்லாம் எனக்கு வேணாம், நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு கணத்துல காட்டுங்க, உங்களுடைய கடை தெருவை நீங்கள் காட்டுங்கள், நான் வியாபாரம் செய்து என்ன பண்றேன், அதுல இருந்து வரக்கூடிய லாபங்களை நான் எடுத்துக் கொள்றேன் அப்படின்றதே கடத்தரு காட்டப்படுது. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அங்கே வியாபாரம் செய்யறாங்க. முதல் நாளிலேயே அவர்கள் ஒரு பாலாடை கட்டியையும் வெண்ணையையும் லாபமாக அங்கே இருந்து எடுத்து வருகிறார்கள். எந்த அளவுக்கு அப்துல் ரஹ்மான் அவுஃப் பின்னால் காலத்துல இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கும் போது ஒரு முறை ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க. பார்த்து கேட்கிறாங்க, என்ன அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஒரே நறுமணம் வீசுது, என்ன நடந்துச்சு அப்படின்னு உடனே அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நேற்றைய தினம் நான் ஒரு அன்சாரி பெண்ணை திருமணம் முடித்து விட்டேன். என்ன மகரா கொடுத்தீங்க அப்படின்னு உடனே ஒரு சிறு தங்க கட்டியை நான் அவளுக்கு மகராக கொடுத்து திருமணம் முடித்து விட்டேன் அப்படின்னு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொல்றாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு திருமணம் பண்ணது யாருக்கு தெரியல? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும். இந்த நேரத்துல ரசூல் கோபப்படல, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டே. இன்னைக்கு நம்ம பார்க்கறோம் இல்லையா, கல்யாண பத்திரிகையில நம்ம பேர் போனோம்னா ஒரு பெரிய அப்படியே பூகம்பம் வெடிக்கும். கூப்பிட நம்ம யாராவது மறந்துட்டோம், ஏதாவது ஒரு விஷயம், இன்னைக்கு என்ன ஒரு சின்ன ஒரு விஷயம் தான், பெரிய விஷயம் கிடையாது. கூப்பிட மறந்துட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய பூகம்பம். ரசூலுல்லாஹ்வே கூப்பிடுறது, விவிஐபி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சனே கூப்பிடுறது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ரொம்ப கேலியா அவங்க கேட்டு விசாரிச்சுட்டாங்க. அப்ப இப்படி சகோதரத்துவம் ஒப்பந்தம் ஏற்பட்ட போது இன்னும் ஒரு லெவல் எக்ஸ்டெண்டா போய் சில சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் வந்து கேக்குறாங்க, ரசூலுல்லாஹ் எங்கள்கிட்ட வந்து பேரிச்சம்பழம் தோட்டங்கள் நாங்க என்ன பண்ணிருக்கோம், அவங்களுக்காக ஒரு பாதி எழுதி வச்சிருக்கோம் அப்படின்றத ரசூலுல்லாஹ் மறுத்துறாங்க. இல்ல அப்படி பண்ணாதீங்க, சரி அவங்க வந்து என்னோட உழைக்கணும், உழைச்ச பங்குல நாங்க அவங்களுக்கு பாதி பிரிச்சு கொடுத்துருக்கோம், இதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒத்துக்கிட்டாங்க. அப்ப இது போன்று இந்த சகோதரத்துவ ஒப்பந்தம் இருவருக்கு மத்தியில் ஒரு இணக்கத்தை, ஒரு ஜாதி வெறியை, ஒரு இன வெறியை ஒழிப்பதற்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு சகோதரத்துவ ஒப்பந்தம் தான் இது. இதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுற்றி இருக்கக்கூடிய மற்ற கோத்திரங்களோடு என்ன பண்றாங்க, சில ஒப்பந்தங்கள் போடுறாங்க. முஸ்லிம்கிட்ட சில ஒப்பந்தங்கள் போடுறாங்க. என்ன ஒப்பந்தம் அப்படின்னா, நீங்க வந்து உங்களுடைய மார்க்கத்தை நீங்க பின்பற்றலாம், அதுல நாங்க எந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், நாங்க எங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றுவோம், எந்த டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதே மாதிரி எங்களுக்கு எதிராக நீங்க என்ன பண்ணக்கூடாது, கிளர்ச்சி செய்யக்கூடாது, எங்களுக்கு எதிராக நீங்க போர் செய்யக்கூடாது. அதே மாதிரி வந்து போர்ல கலந்துக்கும் போது எங்களோடு நீங்கள் ஒப்பந்தம் செய்திருந்தால், எங்களுக்கு நீங்க உதவி செய்யக்கூடியவராக இருந்தால் நீங்க எங்களுக்கு வந்து துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சில ஒப்பந்தங்களை அங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம்களோடு போட்டுக்கொள்றாங்க. அதே நேரத்துல ரொம்ப பெரிய எதிரியா இருந்த யூதர்களோடு என்ன பண்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில ஒப்பந்தங்களை போடுறாங்க. இப்படி இந்த ஒப்பந்தங்கள் போடப்பட்டு ஒரு சமூகத்தினுடைய கட்டமைப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதி பண்றாங்க. இதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதெல்லாம் செஞ்சு ஒரு நல்ல சமூகத்தை அமைத்ததற்கு பிறகு இப்ப அந்த சஹாபாக்கள் சில தன்மையை கொடுக்குறாங்க. இதுவரைக்கும் நீங்க மக்காவுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா எப்படி வசனங்கள் இறங்குச்சுன்னா, நபியே பொறுமையோடு இருங்கள், நபியே மடையர்களை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள், அவங்க ஏதாச்சும் உங்களை கொல்ல போனாலும் நீங்க கண்டுக்காதீங்க, இப்படிப்பட்ட வசனங்கள் தான் இருந்துச்சு. ஆனா மதீனாவுக்கு வந்தவுடனே இந்த குறைஷிகள் அதை நிறுத்தது, இன்னும் தொல்லை பண்றதுக்காக ஒரு எக்ஸ்டெண்ட் மேல போய் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அப்துல்லாஹ் இப்னு உபைக்கு கடிதம் எழுதுறாங்க. அப்துல்லாஹ் இப்னு உபைக்கு யார் கடிதம் எழுதுறா, குறைஷிகள் கடிதம் எழுதுறாங்க. என்ன கடிதம் எழுதுறாங்கன்னா, இது மாதிரி உங்க ஊர்ல வந்து எங்க ஊர்ல இருந்து வந்தவங்க நீங்க உங்க ஊர்ல அடைக்கலம் கொடுத்து நீங்க வச்சிருக்கீங்க, அவங்களுக்கு எதிராக நீங்க போர் செய்யலாம், அவங்கள உங்க ஊரை விட்டு நீங்க துரத்தலாம் அப்படின்னா நாங்கள் உங்கள் ஊர் மீது போர் தொடுத்து உங்களே நாங்கள் காலி பண்ணுவோம், உங்களுடைய பெண்களுடைய கருப்பை நாங்கள் சூறையாடுவோம் அப்படின்ற ஒரு அச்சுறுத்தல் கடிதம் அப்துல்லாஹ் இப்னு உபைக்கு. அப்துல்லாஹ் இப்னு உபைக்கு ஏற்கனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு அந்த தலைமைத்துவம் போயிடுச்சு அப்படின்ற ஒரு கோபம் ஏற்கனவே. இந்த கடிதம் கிடைச்ச உடனே அவனுக்கு இன்னும் குஷி ஆயிடுச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, இவங்க போர் தொடுக்க போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு கூட்டத்தை கூப்பிட்டு கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் தொடுக்க போறாங்க. இந்த செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைச்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது மாதிரி நீ அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு உன்னுடைய குடும்பத்தாரையே உன்னுடைய சகோதரரையே நீ வெட்டணும்னு நினைக்கிறியா? அவன் நல்லா முஸ்லிமத்தை விடுறான், அவனுடைய பேச்சை
கேட்டு நீ உன்னுடைய சகோதரர்களையும் உறவினர்களையும் வெட்ட வேண்டும் என்று நினைக்கிறாயா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் அலட்டி சொல்லவும் அவன் என்ன பண்ணிடுறான், அங்கிருந்து திரும்பி போயிடும். போர் நடக்குதா, அப்படி திரும்பி போயிடும். இதற்கு பிறகுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போர் செய்வதற்கான அந்த வசனங்களை போர் செய்வதற்கு உங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் அல்லாஹ் பொறுத்து போங்க, சகிச்சு போங்க, அவன் பேசுறா, நீங்க எதுவும் திருப்பி பேசாதீங்க அப்படின்னு அல்லாஹ் மக்கள் அறிவிக்கிறான். மதீனா வந்த உடனே இந்த விஷயம் வந்த உடனே போர் செய்யுங்க. எதுக்கு போர் செய்யணும்? சில நேரங்கள்ல நம்மளுடைய பொருட்களையும் நம்மளுடைய குடும்பத்தார்களையும் பாதுகாப்பதற்கு நீங்க போர் செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் வரும்போது நீங்க போர் செய்யுங்க. போர் என்பது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டது இல்லை, ஆனா ஒரு தற்காப்புக்காக செய்ய வேண்டிய அந்த நேரம் வரும்போது நீங்க செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த வசனம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்குறதுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா சில சின்ன சின்ன படை பிரிவுகளை அனுப்புறாங்க. அந்த படை பிரிவுகளை அனுப்புறதுக்கு முன்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 திட்டத்தை தீட்டுறாங்க. எப்படி நம்ம இவங்க தடுக்க போறோம், மதீனால இருந்து நுழைஞ்சு நம்ம தாக்காம எப்படி நம்ம தடுக்க போறோம் அப்படிங்கிறது 2 திட்டத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீட்டுறாங்க. அது முதல் திட்டம் என்ன அப்படின்னா, மதீனாங்கிறது முக்கிய வியாபார வழித்தடம். மதீனாவை தாண்டி நம்ம வியாபாரத்துக்காக சிரியாவுக்கு போகணும். அப்ப முக்கிய வியாபார வழித்தடம் அப்படிங்கிறதுனால அதை சுத்தி இருக்கக்கூடிய கோத்திரத்தோடு மதீனாவுடைய அவுட்ஸ்கர்ட்ஸ் அதனுடைய வார்டர்ல வாழக்கூடிய மக்களோடு நம்ம என்ன செய்யணும், சில உபதேசங்கள், சில நம்ம ஒப்பந்தத்தை போட்டுக்கிட்டா இது நமக்கு பாதுகாப்பா இருக்கும். நம்ம மேல யாராவது போர் கொடுத்து வந்தா இவர்கள் நமக்கு தகவல் சொல்வார்கள் அப்படிங்கிற அடிப்படையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கோத்திரத்தோடு மதீனாவிற்கு வெளியே வாழக்கூடிய ஜுஹைனா என்று சொல்லக்கூடிய ஒரு கிளையோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒப்பந்தத்தை போடுறாங்க. இவங்க யார் அப்படின்னா மதீனாவை சுத்தி மூணாபுரத்திலும் மதீனாவுடைய 3 என்ட்ரன்ஸ்லயும் வாழக்கூடிய ஒரு கோத்திரம் தான் ஜுஹைனா என்ற கோத்திரம். இந்த கோத்திரமோடு ஒரு ஒப்பந்தத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டு இந்த முதல் ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறாங்க. ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னா, இது மாதிரி படைப்பிரிவு வந்துருச்சு, வந்தா அவனை திருப்பி அடிக்கிறதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 விதமான படைப்பிரிவுகளை அமைச்சாங்க. ஒரு படைப்பிரிவு என்ன அப்படின்னா கஸ்வா என்று சொல்லணும். கஸ்வானா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொண்டு நடக்கக்கூடிய போர். இது போர்னு வெளிப்படையான ஒரு அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்துப்பாங்க. ரசூல்லா கலந்துக்காம வெறும் தோழர்கள் மட்டும் கலந்து கொள்ளக்கூடிய படைப்பிரிவுகளுக்கு நமக்கு சையா என்று அழைக்கிறோம். அப்ப இந்த 2 விஷயங்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்க. இவங்க திட்டமிடல அனுப்புறாங்க. இதுக்கப்புறம் தான் சின்ன சின்ன படைப்பிரிவுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புறாங்க. அப்படி அனுப்பி கடைசியில பதில் போரா அது வெடிக்கும். 9 படைப்பிரிவுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்க. இந்த பதில் போருக்கு மத்தியில 9 படைப்பிரிவுகளை அனுப்பி அந்த படைப்பிரிவுகள் நடந்த அந்த ஒரு செய்தினால தான், அதோட விளைவுனால தான் அது பதில் போரா வெடிக்கும். அப்ப என்னென்ன படைப்பிரிவுகள் நடந்துச்சு நாளை தினம் நம்ம என்ன பண்ணுவோம், அதை விலாவரியா பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை கேட்கப்போ அதன்படி நடக்கக்கூடிய வாக்கியத்தை கொடுப்பாங்க. அதே நேரத்தில் நேற்றைய தினம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட லகப், அந்த டைட்டில் என்ன? அப்ப அவருக்கு கொடுக்கப்பட்ட டைட்டில் தாத்துல் நிதாத்தை அப்படின்ற ஒரு டைட்டில். இது ஏன் வந்துச்சு அப்படின்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு கிளம்பும்போது அந்த உணவு பொட்டலத்தை வாகனத்துல தொங்க விடுறதுக்கான கயிறை மறந்துட்டாங்க. உடனடியாக அஸ்மா ரலியல்லாஹு என்ன பண்றாங்க அப்படின்னா, எந்த கயிறு கிடைக்காதனால அவங்களுடைய கீழாடையில இருந்து அதை கீழாடையில அவங்க அணிஞ்சிருந்த பெல்ட்டை என்ன பண்ணாங்க, பிச்சு அதை 2ஆ பிச்சு ஒண்ணு என்ன பண்ணாங்க, கயிறை கட்டி தொங்க விடுறது கொடுத்துட்டாங்க, ஒன்றை இவங்களே வச்சுட்டாங்க. அதனால 2 முடிச்சுகளை கொண்டவர் அப்படின்ற அந்த பேர் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தாத்துல் நிதாத்தை என்ற அந்த பெயர் வந்து. இப்ப இன்றைய கேள்வி கொஞ்சம் காமெடியான கேள்விதான். என்ன அப்படின்னா, அபூ ஜஹல் இருக்கா இல்லையா, இந்த சமூகத்தினுடைய ஃபிரௌன் என்று அழைக்கப்பட்ட அபூ ஜஹல், இவருக்கு ஒரு கட்டத்துல இஸ்லாத்தை ஏத்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. ஆனா ஏன் அவன் இஸ்லாத்தை மறுத்தான் அப்படிங்கிற அந்த காரணத்தை இஸ்லாம் கொடுங்க, நீங்க தெரிவிக்குவாங்க. அவன் இஸ்லாத்தை ஏத்துக்கலாம், ஓகேதான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துட்டான். ஒரே ஒரு விஷயம் அவனுடைய உள்ளத்தை தடுத்துட்டே இருந்துச்சு. எது அவருடைய உள்ளத்தை தடுத்தது என்பது வரலாறு நம்ம சொல்லல, அது நடுவில் வந்துச்சு. நம்ம அதை ஒரு கேள்வியா கேட்கணும், நம்ம என்ன பண்ணிடலாம், கட் பண்ணிடும். அப்ப இந்த விஷயத்தை நீங்க என்ன பண்ணுங்க, இன்ஷா அல்லாஹ் தேடிட்டு வாங்க. உங்களுடைய பதில்களை இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் எழுதுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் எதை கேட்கமோ அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாங்க. நம்மளுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து சொர்க்கத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை ஏற்படுத்தி தருவாங்க. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அதே நேரத்தில் இன்னொரு நினைவூட்டல் 10 ரமலானை கடந்து விட்டோம். அதை மனசு வச்சு கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுல 10 ரமலான் போயிடுச்சு. மீதி இருக்கக்கூடிய 20 நாட்களில் எவ்வளவு முடியுமோ அமல்களை நீங்கள் கூர்மையாக்கிக் கொள்ளுங்கள், அமல்களை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 முறை மிம்பரின் மீது ஏறி நின்று ஆமீன் 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 என்று சொன்னாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, எதற்காக இந்த ஆமீன்? எப்பயும் நீங்க சொல்ல மாட்டீங்க, இன்னைக்கு புதுசா இருக்கு அப்படின்னு உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் வந்தார். வந்து சொன்னார், எவன் ஒருவன் ரமலானை அடைந்து அதில் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அவன் அதை கடப்பானோ அவனுடைய ரஹிமா அன்ஃபுல், அவனுடைய மூக்கு மண்ணை கவட்டும். எவன் ஒருவன் என்னுடைய பெயர் சொல்லி அதுக்கு ஸலவாத் சொல்லவில்லையோ அவன் நாசமாகட்டும். அதே நேரத்தில் யார் ஒருவன் அவனுக்கு பெற்றோர்கள் ஒருவரோ இருவரோ அவர்கள் இருந்து அவர்கள் முதியவர்களாக மாறி அவர்களை அவன் கைவிட்டு விட்டான், சரியா கவனிக்கலையோ அவனுக்கு நாசம் உண்டாகும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவன் 10 நாட்களை கடந்து விட்டோம். இன்னும் 20 நாட்களில் முடிந்த அளவுக்கு நம்ம என்ன செய்வோம், அமல்களை அதிகப்படுத்துவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாக்கியத்தை உங்களுக்கு எனக்கு கொடுப்பான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.